ஸ்ரீ பேச்சியம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு வைகாசி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9இல் குரு அமர்ந்தும் 9இல் சூரியன் இருப்பதும், குரு பகவான் 2ஆம் ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 5ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான காலமாக அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பினை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், பட்டம் பெறக்கூடிய அமைப்பையும், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும், வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் வழங்கக்கூடிய அமைப்பாக அமையும். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். திருமணம் முடியாதவர்களுக்கு நல்ல திருமணத்தை வைக்கக்கூடிய அமைப்பையும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் சுக்கிரன் 9இல் வர்றார். சுக்கிரன் 9இல் வரும்போது இன்னும் சிறப்பான காலமாக அமையும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வேலைகள் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் முடியாதவர்களுக்கும் திருமணத்தையும், ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணத்தை முடித்து வைக்கும். புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுடைய சகோதரன் வழிகளிலும் சகோதரி வழிகளிலும் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதும், 5ஆம் இடத்தை பார்ப்பது பிள்ளைகளால் நன்மைகளும் பிள்ளைகளால் மேன்மையும், பிள்ளைகள் படிப்பு செலவுக்காக வெளிநாடு சென்று அனுப்பக்கூடிய அமைப்பும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஜென்மத்தில் கேது இருப்பது பிள்ளையார்பட்டி சென்று வருவதும், ராசியை குரு பார்ப்பதால் பட்டமங்கலம் குரு பகவான் சென்று வருவதும், இந்த கன்னி ராசிக்காரர் பெருமாள் வாரந்தோறும் புதன்கிழமை வழிபடுவது விளக்கேற்றுவதும் நல்ல நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். நன்றி.